என்னங்க இத்தினோண்டு பஸ்ஸுக்குள்ளே இவ்வளோ பேர்த்த ஏற்றிட்டு எலி அடைக்கிற மாதிரி உள்ளே தள்ளி அடைச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி உள்ளே போகிறோம்னு தெரில. ஏன்னா கோயில் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. முன்னாடி செம்ம பெரிய கும்பல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா ஃபிஷ் வச்சுருக்காங்க மசால் போட்டு ரெடியாக. ஸோ நம்ம ஊரில் மாதிரியே இங்கே பாருங்கள் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில. இங்கே பாருங்கள் இங்கே சட்னி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க காரமாக இருக்கிறதுக்கு. அடுத்து 3வது ஒரு மீனும் வந்துருச்சு. கடலில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போயிருக்காங்க. அவங்கள வந்து அலை இழுத்துட்டு போயிடுச்சாம்மா 10 பேர்த்த. அதில் 6 பேரை ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. 4 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. பாருங்க முன்னாடி சுத்தமாக ஒன்றும் தெரில. நம்ம ஏதோ ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து கோவாவில் லாஸ்ட் நாள். காலையில் 10 மணிக்கெலாம் ஷார்ப்பாக ரூமை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 10 மணிக்கெலாம் ஷார்ப்பாக ரூம் விட்டு வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கோவா சீரியஸில் இன்றைக்கி நம்ம கோவாவிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா முருதேஸ்வர் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம போக போகிறோம், என்ன மாதிரி ட்ராவல் மோட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கர ஜாலியான ஒரு ட்ராவலாக இருக்க போகுது. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நாம் வந்து இப்போ பஸ் ஏரியாச்சு. இப்போ கெலங்கூட்லேருந்து பஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போனோம். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு பஸ் பிடிச்சி அங்கேருந்து வாஸ்கோடகாமாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகணுன்னா மட்கான் வரைக்கும் போகணும். மட்கான் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. 2 hours ஒன்ஸ் வந்து ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோம் அப்படின்னா நேராக முருதேஸ்வர் டெம்பிளுக்கு வந்து போயிடலாம். அரௌண்ட் வந்து 200-300 கிலோமீட்டர் ஆக்சுவலாக வருது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெயின் ஒவ்வொரு மாதிரி டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் தானே போக போகிறோம். ஸோ அவைலபிள் ட்ரெயின் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பிளானிங் நமக்கு. ஸோ பஸ்ஸில் ஏரியாச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து 3 பஸ்ஸு மாற்றி போகணும் எனக்கு தெரிஞ்சு. இங்கேருந்து பஞ்சியிலேருந்து வாஸ்கோலேருந்து மட்கான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பிரச்சனை என்னென்னா 45 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து மட்கானு. பட் ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான டைமிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 3 hours கூட ஆகலாம் மேபி அவைலபிள் பஸ்ஸை பொறுத்து. ஸோ வாங்க பஸ்ஸில் போகலாம். ஓகேங்க, நம்ம வந்து மடகான் வந்து இறங்கியாச்சு. பஸ் இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் போகிறதா இல்லை டாக்ஸி பிடிச்சி போகிறதான்னு தெரியல. நிறையா பஸ்ஸு டாக்ஸிலாம் டே டைமில் இருக்குது. ஸோ அடுத்து டிரான்ஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். போனோன்னா அங்கே சாப்பிடவும் செய்யலாம். பார்ப்போம் நமக்கு எந்த மாதிரி அமைதுன்னு சொல்லிவிட்டு. மட்கான்லேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. ஏற்கனவே ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ட்ரெயின் எப்படின்னு போனால் தான் தெரியும். இங்கே பாருங்கள், நான் நிறையா லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு கோவா வந்தீங்கன்னா லக்கேஜோடு வராதிங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். செம்ம காண்டாகுது. சரி இங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்ட். இதுதான் வந்து மட்கானோட பஸ் ஸ்டாண்ட். பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, செம்ம பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஓகே, அடுத்த பஸ்ஸை பிடிச்சி கண்டினியூ பண்ணுவோம். ஏறினோடனே பஸ்ஸை வந்து பிடிச்சாச்சுங்க. ஒரு குட்டி மினி பஸ்லேயும் குட்டி மினி பஸ்ஸாக இருக்குது. இது வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துக்கும் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை தான் போவாங்க போல இருக்குது. ஓகே, வண்டி ரெடியாக இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாகிடுச்சு. எடுத்துட்டாங்கன்னா நேராக ரயில்வே ஸ்டேஷன் போய் அடுத்த ட்ரெயின் எப்போன்னு கேட்டு ஏறி ஓடிடலாம். இன்றைக்கே நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி நைட்டே வந்து டுவர்ட்ஸ் வீடை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்ப்போம் நம்மளோட நல்ல நேரம் எப்படி இருக்குன்னு. என்னங்க இத்தினோண்டு பஸ்ஸுக்குள்ளே இவ்வளோ பேர்த்த ஏற்றிட்டு
எலி அடைக்கிற மாதிரி உள்ளே தள்ளி அடைச்சிட்டு இருக்காங்க. பஸ்ஸை எடுப்பாங்களாம் மாட்டாங்களான்னு வேற தெரியல. அதான் பாருங்க, ஜன்னல் வழியாக வந்து நகர சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுதா? கை தெரியுதா? அவரு தான் கண்டக்டர், பின்னாடி வர சொல்லிட்டு இருக்காரு. நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. இன்னும் வேறு ஆளை ஏற்றிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நமக்கு பின்னாடி வந்து பாருங்கள், ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து மட்கான்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் வந்து பிடிச்சாச்சுங்க. மட்கான் டு கோயம்புத்தூர் போகிறதுக்கு 3:10 வந்து ட்ரெயின் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்தோம், இந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருச்சு. மேபி இந்த ட்ரெயின் தான் வந்து நம்மளை இங்கேருந்து முருதேஸ்வர் கூட்டு போகிற ட்ரெயின். ஸோ இதை விட்டால் வர ட்ரெயின் நமக்கு கிடையாது இப்போதைக்கு. ஸோ அதனால் இதிலே அன்ரிசர்வில் ஏரியாச்சு. செம்ம ஃப்ரீயாக தாங்க இருக்குது அன்ரிசர்வில். ஓகே, இங்கேருந்து போக போக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக க்ரௌடாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வீக்கெண்ட் கிடையாது, வீக் டேஸ் தான். பாருங்கள், அன்ரிசர்வில் படுத்து தூங்கிட்டு தான் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது அன்ரிசர்வும் கூட. ஓடி வந்ததில் நாக்கு தள்ளிடுச்சுங்க. அவ்வளோதான், உட்கார வேண்டியது தான். சீட் இருக்குது, உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிக்கெட் வாங்க போயிருக்காங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்க, மட்கான்லேருந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கோயம்புத்தூர் வரையும் போக முடியும். பட் நாம் வந்து முருதேஸ்வர் வரையும் போகணும். போகிற வழியில் தான் வந்து கோகர்ணாவும் இருக்குது. இந்த ட்ரெயின் பிடிச்சோம் அப்படின்னா கோகர்ணாவும் நம்மளால் போக முடியும். பட் கோகர்ணா வந்து இந்த வாட்டி எங்கள் பிளானில் இல்லை. ஸோ கோகர்ணா போய் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிடலாம்னா நேராக முருதேஸ்வர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஓகே, நாம் வந்து முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து பார்த்திங்கன்னா முருதேஸ்வர் டெம்பிள் வந்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேகை பாதுகாக்கிற முயற்சியில் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். இந்த கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லைங்களா, செம லைட்டிங்லாம் போட்டு செம சூப்பராக வச்சுருக்காங்க. நமக்கு மணி வந்து கிட்டத்தட்ட வந்து 7:30 ஆகுது. இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து கோயில் மூடிடுவாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம ரூமில் அது எடுக்க போகிறதில்ல, ரிட்டன் ட்ரெயின் நாங்கள் பார்த்துட்டோம். இங்கே ஒரு கிளாக் ரூம் இருக்குது, அங்கே போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு டக்குன்னு மேலே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வந்து கீழே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட ஐடியா. ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். டேயில் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டில் பார்க்கலான்னு முடியாமல் போச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். வாங்க உள்ளே போகலாம் சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஓடி வந்தாங்க நமக்காக, நம்ம வந்து கூட்டு போகிறதுக்காக. ஸோ நான் டக்குன்னு உள்ளே பூந்து வந்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் வந்து உள்ளே போகணும். நம்ம எப்படி உள்ளே போகிறோன்னு தெரில. ஏன்னா கோயில் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. முன்னாடி செம்ம பெரிய கும்பல் இருக்குது.
உள்ளே வருவோமா சாமி பார்ப்போமா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ளே வந்தாச்சு, சாமி பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியே கிளம்பிகிட்டு இருக்கோம். நம்மளோட குட் லக்குங்க, கரெக்டாக வந்து சாமி வந்து பார்க்க நமக்கு டைம் கிடச்சதுக்கு. ஸோ ஃபைனலாக இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்குது. ஸோ வந்த வழியாக வந்து யாரையுமே வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம இந்த வழியாகவே போயிடலாம். ஓகே, ஓகே, வெளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா ஒரு வழியாக பாருங்க, அங்கே இருந்து ஏறி நடந்து அப்புறம் இங்கே ஸ்டெப்ஸு இங்கேருந்து நடந்து பேக்லாம் இங்கே வச்சுட்டு அருண் வந்து நடந்து போயிட்டான், பாண்டி மேலே போயிட்டான். ஸோ நம்ம பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே தாங்க கோயில் இருக்குது, இந்த பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ நந்தி தெரியுது பார்த்தீங்களா, அது ஏறுனா வந்து கோயில் 9 மணி வரையும் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தால் இங்கே என்னென்னமோ நடக்குது. இங்கே தான் சொல்ல மறந்துட்டேங்க, இங்கே நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தெரியுது, குதிரை மாதிரி தெரியுதா, அது என்ன தெரியுங்களா? இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த சீனை வந்து அப்படியே ஸ்டாச்சுவாக மேக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சிவன்கிட்ட வந்து முனிவர்கள் வந்து வரவாங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பகலில் வந்து இருந்தால் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள், கோயிலோட கோபுரம் இங்கே இருக்குது. வானத்தை அப்படியே தொடுற மாதிரி அண்ணாந்து பார்க்கணும், அப்போனா தான் வந்து பார்க்கவே முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கடவுளே மேலே வாழ்கிற மாதிரி உயரத்தில் கட்டியிருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, கோயிலோட உள் பக்கம் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து கோயில், ஆக்சுவல் கோயில். ஸோ மேலே இருக்கிறது மலை. ஓகே, உள்ளே போவோம். கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப பசிக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சு சைடு இருக்குது இந்த கடையெல்லாம் நிறையா இங்கே இருக்கும். வந்து பார்த்தா நிறையா சாப்பிட்ற கடை இருக்குது. நான் அப்படியே பின்னாடி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், நிறையா ஃபிஷ் வச்சுருக்காங்க, மசால் போட்டு ரெடியாக. ஸோ நம்ம ஊரில் மாதிரி இங்கே பாருங்கள் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கடை மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் நிறையா கடை இருக்குங்க. எல்லா கடையிலையும் வந்து ஒரு சில மீன்கள் மட்டும்தான் மாறுது. பாருங்கள் இங்கேயும் ஒரு குட்டி டியூனா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு. ஸோ இதுதான் பீச்சு. இந்த பக்கம் உள்ளே போனீங்கன்னா பீச்சு. இருட்டில் ஒன்றும் தெரியல. ஸோ இங்கே பாருங்கள் பானிபூரி கடை இருக்குது. இங்கே பாருங்கள் வெஜ்ஜு வேணுன்றவங்களுக்கும் வெஜ்ஜு சாப்பாடும் இருக்குது. ஸோ நிறைய பேர் உட்காந்துருந்தாங்களா. ஸோ என்ன ஃபிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு சஜஷன் வாங்கிட்டு நம்மளும் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். திருப்பி எப்போ வரப்போகிறோன்னு தெரில. அதுவும் இல்லாமல் கடலில் ரொம்ப சீப்பாக கிடைக்குது இந்த ஃபுட்டு. ஒர்த்து நான் நினைக்கிறேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்கினா கூட ஒர்த்து தான். சரி, சாப்பிடும்போது நான் மிக்சர் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஃபிஷ் தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது நல்ல மீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக ஆயிலெலாம் ஊற்றி அண்ணன் வந்து வறுக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஓகே, என்ன பண்ணுறாரு, நம்ம ஊரில் மாதிரி மசாலா நல்லா டிப் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறாரு ஆயிலில். குரு மசாலா நல்லா ஸ்பைஸியாக. ஓகே, சொல்லியாச்சுங்க. இது வந்து ரெடி ஆகட்டும் ஃபிஷ்ஷு. பார்க்கும்போதே எச்சி ஊறுது. இருங்க, ரெடி ஆகட்டும், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நிறையா மீன் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவோட ஸ்பெஷல். ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்ன சார்ட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கோபி மஞ்சூரியன் மாதிரி. ஸோ அதை தான் எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கா? அங்கே மீன் ரெடி ஆகிற கேப்பில் இங்கே ஒரு அடி உரப்பா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன கையெல்லாம் துடுது பாருங்க. உம்மா ஆவி இங்கே வர பறக்குது, வர்றா இருறா. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான்னு பார்த்தா ஆயிடுச்சுடா. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அவனே சாப்பிட்டுக்கிறேன். செம்மையாக இருக்குது, நல்ல காரம். வெஜ்ஜு தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஏரியா ஸ்பெஷலாக, இது பேர் என்னன்னு தெரியல, ஏதோ கோபி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வரட்டும், ஒன்றுனா ட்ரை பண்ணி என்னென்ன நல்லாயிருக்கு, எந்த மீன் நல்லாயிருக்கும் சிரிக்க வேண்டியதானே. ஒரு ஃபிஷ் வந்துருச்சுங்க, ஒரு ஃபிஷ்ஷு ஏதோ டியூனா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காட்டுற மாதிரிங்க, கொதிக்க கொதிக்க வந்துருக்கு. மித்த மீனும் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆனியன்லாம் போட்டு பக்கத்தில் வந்து லெமன்லாம் வச்சு புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா சும்மா அல்ட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில. இங்கே பாருங்கள், இங்கே சட்னி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க காரமாக இருக்கிறதுக்கு. அடுத்து 3வது ஒரு மீனும் வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். பாருங்க, 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா 3 கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க திடீர்னு. பாருங்க, ஒரே ஒரு பிரிச்சோன்னா வச்சுங்க, அப்படியே சாப்பாடு மாதிரி வந்துடுது. கட் பண்ணி கூட கட் பண்ணி கட் பண்ணி இவ்வளோ டிப் பண்ணி சட்னி செம்ம காரஞ்சி. காரமா? சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இது சாப்பிட்ற பசியில் வந்து வீடு எடுக்கிறதே சத்தியமாக மறந்துட்டேன். எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு போர் அடிக்க விரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கடை காமிச்சேன். அந்த கடையை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கடை வந்து யூடியூப்லேயே ஃபேமஸ் ஆமாம். முருதேஸ்வர் வந்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா மற்ற கடையிலலாம் அப்படியே வந்து ஆளாளுக்கு தனியாக போய் ரேட்டு சும்மா கேட்டு பார்த்தோம், ரொம்ப அதிகமாக விலை வச்சுருக்காங்க. இதே மீன் இப்போ நம்ம சாப்பிட்டு பே பண்ண போகிற பில்லுக்கும் மற்றவங்கள்ட்ட போயிருந்தால் பே பண்ணுற பில்லுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருந்திருக்கும். இவங்ககிட்ட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இவங்ககிட்டே வாங்கியாச்சு. இப்போ 4வதாக ஒரு மீன் வேறு ஆர்டர் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்றதுனால. மெயினாக வந்து அதோட ஃப்ரெஷ் கிறிஸ்பி. இங்கே பாருங்கள், குறிச்சா சும்மா ஆமாம் எப்படி இருக்குது பாருங்க. அதனால வெயிட் பண்ண முடியல, அப்படியே ஜூஸியாக எடுத்து சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நான் அருண் இதுவரையும் சாப்பிட்டதில் எது பிடிச்சது எது பிடிக்கல? எல்லா மீனுமே சூப்பராக இருந்துச்சு. மீன் நல்லா இருந்துச்சு. ரைஸு நூடுல்ஸ் வந்து ஆவரேஜ் தான். அதில் வந்து பெருசாக மாற்றம்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. இது சேம் மீனா எதாவது மாற்றி வாங்கியிருக்கா? சேம் வேறு மீன் நல்லா இல்லை. ஆமாம், ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்க, அது வேறு நம்ம மைண்டில் வேறு உட்காந்துக்கும். புது மீன் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பயம். ஓகேங்க, இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. ஆனால் அதுவுமே 80 ரூபா பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கியிருந்தா ரெஸ்டாரண்ட் குசைன்லலாம் போய் சாப்பிட்ருந்தோன்னா எப்படியும் ஒரு 500-600 பில் போட்டிருப்பாங்க. பட் வந்து 100 ருபீஸ் 120 ருபீஸ்க்குள்ளே தான் எல்லாமே வந்திருக்கு. அதனால் ஒர்த்து தான். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ கோயிலில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. சாமி சிலை நேராக இருக்குது, இங்கே கோபுரம் இங்கே இருக்குது. ஸோ கடலுக்கிட்ட இருக்கோம் நாம். இப்போ எதுவுமே தெரியாது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் சன்செட் பார்த்துருக்கலாம், சாமியோட இது பார்த்துருக்கலாம். இங்கே பாரு, இங்கேருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். அந்த பார்க்குற வியூ ஆங்கிள் செம்மையாக இருந்திருக்கும். சரி, ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு 1 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ பிடிச்சா கரெக்டாக 5 நிமிஷத்தில் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன பிரச்சனை தெரியுங்களா? சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஒரு கேங் 18-19 வயசு இருக்கக்கூடிய பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்திருக்காங்க டூரிஸ்ட்டாக. வந்தவங்க வந்து கடலில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போயிருக்காங்க. அவங்கள வந்து அலை இழுத்துட்டு போயிடுச்சாம்மா 10 பேர்த்த. அதில் 6 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. 4 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஸோ அதனால தான் இந்த டைமில் இவ்வளோ பேர்த்தை வந்து போட்டு லைட் அடித்து தேடிட்டு இருக்காங்க. என்னடா தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா தான் தெரியுது 4 பேர் கடலுக்குள்ளே வந்து மிஸ் ஆகிட்டாங்களாம்மா. ஆக்சுவலாக 4 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களோட பாடிஸை தேடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து வயசு கம்மியாக இருக்கலாம், 17-18 வயசு 19 வயசு கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான கேம் வந்து ப்ளே பண்ணக்கூடாது. ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கணும். நம்மளையும் சரி, நம்ம கூட வந்தவங்களையும் சரி, முடிஞ்ச வரையும் நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ தேவையில்லாமல் போனது ஒரு 4 பேர்த்தோட உயிர் தான். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கருத்து சொல்கிறக்காக சொல்லலை. கடலுக்கு வந்தால் நம்ம எப்படி இருக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட்டை எப்படி வந்து கட்டுப்படுத்தி நம்மளையும் சேஃபாக எப்படி திருப்பி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். நம்மளை நம்பி வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வயசில் பண்ணவே பண்ணாதீங்க. சேஃப்டியாக இருங்க. கடலுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க. உங்க கூட வந்திருக்கவங்களையும் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா இப்போ மணி 11 தான் ஆகுது. ஆட்டோ எதுவும் இல்லை. சரி, வெயிட் பண்ணுற இடத்துல டொன்டடாய் இங்கே பாருங்கள்,
ஸோ வெயிட் பண்ணுற இடத்துல இங்கே பாருங்கள் கோயிலோட தேர் இருக்குது. ஸோ அந்த தேர்கிட்ட தான் இங்கே பாருங்கள் பேக்லாம் வச்சு உட்காந்துருக்கோம். ஆட்டோ எதுவுமே இல்லை, டாக்ஸி மட்டும்தான் இருக்குது. நமக்கு வந்து 1 மணிக்கு ட்ரெயின். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் போயிட்டு வரட்டும், நம்ம அப்படியே ஆட்டோவில் ஏறி கிளம்புவோம். பாருங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் டைமில், டே டைமில் தான் வந்து அதிகமான கும்பல் வருவாங்க. ஓகேங்க, ஃபைனலாக ஒரே ஒரு ஆட்டோ வந்து ட்ராப் பண்ணுறக்காக வந்துச்சு. அந்த ஆட்டோவை அப்படியே வழி மறைச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா 2 கிலோமீட்டர் இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு சத்தியமாக தூக்கிட்டுலாம் நடக்க முடியல. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான சார்ஜஸ் வச்சுருக்காங்க. 60 ருபீஸ். ஆமாம், ஆஃப்டர் 10 o'clock அந்த மாதிரினா வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை. வேறு இங்கே 2 ஆட்டோ இங்கே தான் ஆட்டோவே இருக்குது. இப்போ இவங்க ஆட்டோ நம்ம போய்க்கலாம் அப்படின்னா ஆட்டோ அங்கே ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், வெக்ஸ் ஆகிட்டோம். ஒரு ஆள் வந்து போய் கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு செனரி இருந்துச்சு. நல்ல வேலை ஆட்டோ கிடச்சிருச்சு. நமக்கு என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் ரெக்கமெண்டேஷன் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் பிடிக்க வேணாம். அதனால தான் முன்கூட்டியே போகிறோம். நான் சாப்பிட்டு டயர்டாகிடுச்சு. மங்களூர் வரைக்கும் போகணும். அது ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20 ஆகுது. 1:15 வந்து 1:10 வந்து 1:15 எடுக்க வேண்டிய ட்ரெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இது மும்பையிலேருந்து வர ட்ரெயின்ன்றதுனால எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ கும்பல் இருக்குன்னு தெரில. நம்ம அம்ரிட்சரில் தான் போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அம்ரிட்சர் பண்ணியிருக்கிறதுனால பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ட்ரெயினில் ஏறிட்டு சுச்சுவேஷன் பார்த்துட்டு நான் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இடம் கிடைக்குமானே தெரியல. ஆனால் 3 மணி நேரம் ட்ராவல் நமக்கு இருக்குது. மோசமான ட்ராவலாக ஆயிடக்கூடாது. ஏன்னா செம்ம டயர்டில் இருக்கும் எல்லாருமே. இப்போ பாருங்க அருண்லாம் ஆல்ரெடி மட்டை. இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் ஆகும். ஸோ ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேங்க, ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் வந்து ஒரு மீடியமான கும்பலில் தான் இருக்குது, ரொம்ப கும்பல்லாம் இல்லை. அதே மாதிரி முருதேஸ்வர்லேருந்து ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அடுத்து வந்து நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் தான் வந்து போக போகிறோம். ஸோ மங்களூர் போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்து நமக்கான ட்ரெயின் வந்து 6:40க்கு ஒரே ட்ரெயின் தான். அதில் ஏறி அப்படியே கரூர் போயிட வேண்டியதான். முன்னாடி ವರೆಗೂ ಹೊರಡುವ ಮಂಗಳೂರು ಸೆಂಟ್ರಲ್ ತಿರುವನಂತಪುರಂ ಸೆಂಟ್ರಲ್ ಎರ್ನಾಡ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ನಿಗದಿತ ಸಮಯ 7 ಗಂಟೆಗಳು 20 ನಿಮಿಷಕ್ಕೆ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ 5ರಿಂದ ಹೊರಡಲಿದೆ. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. ஷார்ப்பாக 6:45 வண்டி எடுத்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம கரூர் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு வந்து 7:45 8 மணி ஆகிடுங்க. பல வருஷமாக இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி தான் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற ஜங்ஷன்லேருந்து ட்ராவல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். காலேஜ் டேஸ்லலாம் இந்த ட்ரெயினில் நான் நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். நேத்ராவதி ரிவர் கடலில் வந்து ஜம்முன்னு கலக்குது. இங்கே பாருங்கள், ஆமாம் தாங்க கோஸ்டல் ஆறு வந்து கடலில் கலக்கிற ஒரு இடம். இங்கே பாருங்க, சத்தம் இல்லாமல் போகுது ட்ரெயின். பாருங்க உமா, இந்த ஃபாக்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும்ல, பேய் படம். அந்த படத்தில் மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் தண்ணி தெரியுது. அதுக்கு மேலே வந்து பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஃபாக் தான். பாருங்க முன்னாடி சுத்தமாக ஒன்றும் தெரில. நம்ம ஏதோ ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக காலையிலே நம்ம வந்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து மணி 6:45 7:45 13 மணி நேரம் வந்து நம்மளோட ஜேர்னி வந்து இந்த ட்ரெயினில் இருக்க போகுது. ஸோ ஃபுல் வெஸ்ட் கோஸ்டலில் வந்து பாதியை வந்து நம்ம ட்ராவல் பண்ணி இங்கேருந்து பாலக்காடு போய் அங்கேருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக கொங்கு மண்டலத்துக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறோம். ஸோ அப்படி தான் நம்மளோட ட்ராவல் வந்து இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி என்னெல்லாம் சம்பவம் வந்து நமக்கு காத்திருக்குன்னு தெரில. ட்ரெயினில் பார்ப்போம். ஒரு 1 ஹோல் டே ஃபுல்லாகவே வந்து ஒன்லி நம்ம வந்து ட்ராவல் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ
நம்ம கேரளா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஐலாண்ட்ஸ் மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குங்க. பார்க்க பாருங்கள், செம்மையாக இருக்கா. நிறையா நான் வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். சரி நைட்டு முழிச்சிருந்தோம் இல்லையா, சரி தூங்கலான்னு சொல்லிட்டு திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த மாதிரி அழகழகான இடங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம பைக்கில் வரும்போது இங்கே எல்லா இடத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அட்டகாசமான மேங்க்ரோவ் லேண்ட்ஸ். கேரளா ஏற்கனவே அழகு தான், அதுவும் இந்த ட்ரெயினில் போகும்போது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, மரம் மறைச்சிருக்கு, ஃபுல்லாக தண்ணி தான் அந்த லாஸ்ட் வரைக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வண்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கூடு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 280 கிலோமீட்டர் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். காலையில் வந்து 6:45 வந்து எடுத்த வண்டி. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 அந்த மாதிரி ஆகுது. ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 280 கிலோமீட்டருங்கிறது ஓகே, சூப்பர். இப்போ என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் சாப்பாடு ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பாடு ஏதாச்சும் வந்துச்சுன்னா வாங்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இதுவே ரொம்ப லேட்டு, பயங்கரமாக பசிக்குது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வடையும் டீ மட்டும் சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பசிக்குது. அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு மீல்ஸ் ஒன்று சாப்பிடணும். என்ன கிடைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். கடைசியில் நமக்கு பிரியாணி கிடச்சிருச்சுங்க. எக்கு பிரியாணி போட்டிருக்கு, பட் சிக்கன் பிரியாணி. பட் 120 ரூபா ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. இன்னும் வேறு சாப்பாடு இருந்துச்சு, பட் நமக்கு சிக்கன் தான் ஓகே அப்படின்றதுனால வாங்கியாச்சு. ட்ரை பண்ணுவோம். பாருங்க, பிரியாணிக்கு ஊறுகாய் உலகிலேயே முதல் முறையாக. அப்புறம் வந்து பாருங்க, சிக்கன் ஒரு பீஸ் இருக்கு. இது என்ன ரைத்தாவா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஆனியனா இருக்கும். 120 ஒருத்தான்னு வேணா சொல்லுவான். அதான் 120 ரூபாய்க்கு ஒருத்தான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான். அருண் இப்போ பாருங்க வேகமாக டேஸ்ட் பண்ணுவான். ஒரு பிரியாணியில் 2 பீஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து வறுத்த பீஸு. ஏமாத்திட்டாங்க, சரியான ஏமாத்துக்காரன். ரொம்ப மோசமான ரியாக்ஷன் கொடுக்குறான். சரிங்க, எனக்கு பயங்கரமாக பசிக்குது. என்னோடய ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்த்து வெக்ஸ் ஆக வேணாம். அதனால் நானே சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஒரு சுமாரான சாப்பாடு. அது உங்களுக்கு எப்படி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது சத்தியமாக தெரியல. ஆக்சுவலாக வந்து அந்த சாப்பாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இருந்துச்சு. அந்த சிக்கனை சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட சேர்த்து சாப்பாடு சாப்பிட்டா ஒரு ஃப்ளேவர் வருது. அதுதான் வந்து பிரியாணி. இல்லைன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரில அப்படின்னா இது மாதிரி ஒரு ஒஸ்ட்டான சாப்பாடு இருக்க முடியாது. பட் பசி வந்து போயிடுச்சு. முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கேரளாவோட பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூருக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரிசர்வ் ஃபாரஸ்ட். நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அதை பிரிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கேரளா டு தமிழ்நாடு போகிற இந்த ரயில்வே ட்ராக்கும் ஒன்று. இதில் பாருங்கள், 2 சைடுமே வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் வேலி வந்து போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப தூரத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு மலை வருது பார்த்தீங்களா, இதுக்கு குறுக்க தாங்க நம்ம ட்ரெயின் போகுதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் அந்த சைடு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, பெரிய பெருசாக மலை தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மலைன்னு. அப்பா வேறு லெவலுங்க. பாருங்க, ஐயோ, மலை மேலே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ரூட் இது. அங்கே பாருங்க, வேலி அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தாங்க வரேன். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸில் வந்திருக்கேன். ட்ரெயினில் வர்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ட்ரெயின் பயணத்தில் வந்து அவ்வளோ விஷயம் வந்து பார்த்து வச்சுருக்கேன். பைக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு இடம் பாக்கி விடக்கூடாது, எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். வேற மாதிரி இருக்குது சீரியஸாக. வணக்கம் கோயம்புத்தூர். வந்தோடனே கிளம்பிட்டோங்க, டிராஃபிக்காகன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போய் உட்காரலாம். ஓகேங்க, கரூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம ஜங்ஷன் இங்கே பாருங்கள். அப்பா, நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்த டைமில் எவ்வளோ ஜங்ஷன் வந்துச்சு, எவ்வளோ இடங்கள் வந்துச்சு.
அப்போல்லாம் கூட நான் வந்து எக்ஸைட் ஆகலை. பட்டு நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று மதியானம் வந்து நம்ம கோவாவில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.